ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரின்சஸ். கேவலமாக இருக்குல்ல அப்படின்ட்டு இல்லை. அதை விட நம்ம இன்ட்ரோ மாதிரி வருமா? சொல்லி பழக்கமாயிடுச்சுல, சும்மா மாற்றி சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சொன்னேன். ஓகேங்களா? ஹலோ கைஸ், ஹை சில்ட்ரீஸ், வெல்கம் பேக் டு பிரின்சஸ். அண்ட் டுடே வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோ, காலங்கள் இந்த வீடியோக்கு அப்புறமா கண்டிப்பாக போடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட எத்தனை நாள் எனக்கே தெரியலங்க, ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லையா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரியிலேருந்தே நான் சரியாகவே போடுறதில்ல. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் நினைக்கிறேன் ஜனவரியில். ஆமாம், அதுக்கப்புறம் நான் கணக்கான ஸ்டோரி தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை இந்த மந்தில். நான் ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் உண்மையை சொல்கிறேன்ப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டுது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது. நம்ம பிரோஜனம்லாம் போட்டுட்ருக்குமோ எனக்கு ஒரு திங்க் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் முயற்சியை கைவிடணும். என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் வீடியோஸ் போடுவோம். முயற்சியை கைவிட வேணாம், சும்மா போட்டுக்கிட்டே இருப்போம். சப்போர்ட் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம முயற்சி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ உங்களுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்டூன் ரிலீஸ் ஆகிருக்குது. என்ன வெப்டூன் பார்த்தீங்கன்னா, புதுசாக இது இப்போ தான் பொங்கல் சீசன் வந்துச்சு இல்லையா. நமக்கு பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எபிசோடு 1. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ அப்படின்ட்டு பிடிஎஸோட இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஜனவரி 14th 7 PM ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரை நம்ம ஹைப்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஎஸ் கேரக்டர்ஸை அப்படியே மீன் பண்ணி அந்த வெப்டூனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வெப்டூனோட லோகோ. இந்த ஆப் நீங்கள் ஏற்றுனா போதும். இந்த ஆப்லேயே நீங்கள் எபிசோடு 1 எபிசோட் 2 பார்த்துக்கலாம். எனக்கு சரியாக தெரியல, எனக்கு எபிசோட் 2 ரிலீஸ் ஆச்சுன்னு தெரில. எபிசோட் 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த லோகோ பாருங்கள். 7 ஃபேக்ட்ஸ் சாக்கோ, பிடிஎஸோட சாக்கோ அப்படின்ட்டு 7 பாய்ஸு. இந்த 7 பாய்ஸுமே வேறு யாருமே இல்லை, நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் தான். 7 பாய்ஸை வெப்டூன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்களேன், இதில் இருக்கிறவங்க தான் இதுலேயும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குல்ல, போஸ்டே பார்க்கறதுக்கு எப்படி நல்லா இருக்குல்ல. ஆமாம், பாருங்கள், நீங்களே பாருங்கள், எவ்வளோ மேட்சிங்காக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. ஜாங்குக் அப்படியே நடுவில் நின்றுருக்காரு, செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கேரக்டர்ஸோட நேமு. நம்ம பிடிஎஸில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அந்த வெப்டூனில் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம்லாம் பார்ப்போமா? அங்கே அந்த கேரக்டர்ஸோட நேம்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்எம்மோட இந்த கேரக்டர் வெப்டூனில் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோஹான். அண்ட் சூவோட நேம் சேன். ஜாங்குக்கோட நேம் ஜேஹா. அண்ட் ஜின்னோட நேம் ஹவான். ஜேஹோப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஹோசு. ஜிமியோட நேம் பார்த்தீங்கன்னா ஹாரு. வியோட நேம் ஜோவான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 7 கேரக்டர்ஸோட வெப்டூனில் கொடுத்துருக்குற நேம்ஸு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வெப்டூன் அப்படின்ட்டு இப்படி சர்ச் பண்ணாலே இந்த ஆப்பாக வரும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஆப்பை பாருங்கள். இது ரொம்ப கொரியாவில் இந்த ஆப் ரொம்ப பிரபலமான ஆப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட்ஸ் பாருங்களேன், 50 மில்லியன் டவுன்லோட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரபலமான ஆப்புன்ட்டு உங்களுக்கு இது மூலயமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த கொரியான் அந்த சிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கதை போகும். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தில் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் அதிகமாக இருக்கும்ல. அந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன ஆகும்னா, அந்த அரக்கர்கள், எனிமிஸ், ராட்சசர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அரக்கர்கள்லாம் தாக்கக்கூடிய காலகட்டங்களில் கடவுள் அனுப்பப்பட்ட 7 பாய்ஸ்
இவங்க வந்து அந்த கடவுள் அனுப்பியிருக்காரு. இந்த 7 பேர் தான் வந்து அந்த சிட்டியை வந்து காப்பாற்ற போகிற ஹீரோஸ் அப்படின்ட்டு நம்பப்படுது. இந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். இந்த ஸ்டோரியில் வந்து இந்த 7 பாய்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் போகும் அப்படின்ட்டு தான் வந்து ஸ்டோரி இருக்கும். எபிசோடு 1 நானே பார்க்கல. ஸோ எக்ஸ்பிளைன் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து அதையும் கணக்கான காலங்கள்லேயும் ஒரு நாள் அதுவும் அப்புறம் வந்து இந்த வெப்டூனோட எபிசோட்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும்னா சொல்லுங்கள். எனக்கு எக்ஸ்பிளைன் வீடியோ போடணுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் போடவா வேணாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். சாக்கோ எபிசோடு 1 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. போடவா வேணாமான்னு சொல்லுங்கள். எக்ஸ்பிளைன் செம்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிஎஸோட ஸ்டோரி, பிடிஎஸோட வெப்டூன் சொல்லவா வேணும். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெப்டூன் அப்படின்னா என்னன்னு தெரியல. வெப்டூன் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நம்ம வந்து காமிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து கதை புக்குகள்லாம் நம்ம நிறைய படிப்போம் இல்லையா. சின்ன வயசில் கதையெல்லாம் நம்ம பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அம்மா தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து அதையே வந்து புக்காக படித்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு காமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து தமிழில் வந்து நாவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நாவலை தான் வந்து வெப்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொரியாவில் வந்து ஆப் வந்து இருக்குது. புக்காக படிக்கிறத விட இவங்க வந்து வெப்டூனில் வந்து நம்ம வந்து ஃபோன் மூலயமாவே நம்ம வந்து ஸ்டோரி படிக்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன வீடியோ தான், ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து கணக்கான காலங்கள் எபிசோட் 13 போகணுன்னு நினைக்கிறேன். போட்டுறேன் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவுக்கு அடுத்து கணக்கான காலங்கள் ஸ்டோரி தான் வரும், ஓகேங்களா. இப்படியே ஒரு 5-6 எபிசோடில் வந்து அந்த ஸ்டோரி நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக அந்த சக்கோவோட எபிசோடு 1 வந்து வேணுமா வேணாமா எக்ஸ்பிளைன் வீடியோ எனக்கு போகிறதா மைண்ட் இருக்குது, ஐடியாவில் இருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா, போடவா வேணாமா அப்படின்ட்டு. யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேங்களா. எனக்கு வந்து நீங்கள் சொன்னால் நான் உடனே போட்டுருவேன். என்னோட சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் சொன்னால் நான் போடுவேன், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் போடலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபாவது பண்ணிடுங்க, ஓகேங்களா. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTS_JK_Army Girl. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நான் வந்து ஒரு பங்தங் ஆர்மிகள், அதாவது BTS ஆர்மிகள்னால வந்து நான் வந்து அதிகமாகவே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து BTS பற்றி தான் நிறையாவே போட்டுட்ருப்பேன், ஓகேங்களா. பங்தங் ஆர்மி கேர்ள்ஸ் யாராச்சும் இருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பாய். அடுத்த வீடியோ கணக்கான காலங்கள் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.